மதுரை கவிச்சுவையே 810வது படைப்பு. தலைப்பு: வருமானத்தால் தன்மானம் காக்கப்படும். உன் உழைப்பில் உறுதி இருந்தால் உனக்கான முன்னேற்றம் அதில் இருக்கும். உழைப்பின் பலனை உழைப்பால் பெறு. ஆனால் உழைப்பின்றி உயர்வு பெற நினைப்பது தவறு. உழைப்பு என்பது வாழ்க்கைக்கு செய்யும் கடமை. உழைக்க மறுப்பது மனிதனின் மடமை. உழைப்பால் வெளிப்படும் உன் திறமை. ஆனால் உழைப்பதற்கு உடலுக்கு தேவை வலிமை. உழைக்கும் மனம் தீமைகளை நாடாது. உழைத்து வாழ்ந்தால் வாழ்வில் கேடுகள் நேராது. தீய சிந்தனைகளுக்கு தடை போடு. இனி உன் உழைப்பால் உயரப்பாரு. சும்மா சோம்பலாய் இருப்பது உடலுக்கும் கேடு. இது மூளையையும் வேலை செய்ய விடாது. ஆனால் சோம்பறிகளுக்கு இது தெரியாது. இதை எடுத்து சொன்னாலும் புரியாது. உழைப்பு உண்மையையும் கற்றுக் கொடுக்கும். இதனால் வாழ்வும் நன்மைக்கு உள்ளாகும். உழைப்பால் வருமானம் வரும். அந்த வருமானத்தால் தன்மானம் காக்கப்படும். என் இனிய இன்ஸ்டாகிராம் ரசிகர்களுக்கு, வலைதள பிரியர்களுக்கு நான் தொடர்ந்து என்னுடைய படைப்புகளை கொடுத்து வருகிறேன். நான் வாரம் 15 தலைப்புகளில், அதே சமயம் மாதம் 60 பக்கங்களில் என்னுடைய தத்துவங்களையும் கருத்துக்களையும் உங்களுடன் பகிர்ந்து வருகிறேன். மீண்டும் என் ஆயுள் உள்ளவரை, எனக்கு தமிழ் ஆசி தரும் வரை, தமிழ் ஆசி தந்ததால் நான் நிறைய ஆயிரக்கணக்கான பக்கங்களை எழுதி குவித்திருக்கிறேன் இளம் பருவத்திலேயே. அதோடு சமூக கருத்துக்களையும் எழுதி வைத்திருக்கிறேன் 1000 பக்கங்களில். அதை நான் என் ஆயுள் முடிவதற்குள் நான் பணம் சம்பாதிக்கும் எண்ணம் எனக்குள் இல்லை. அதே சமயம் என் படைப்புகளை வீணாக்க விரும்பவில்லை. சராசரி வாழ்க்கையே எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு துயரங்கள், துன்பங்கள் என்பது உலக மக்களுக்கு எளிதில் புரியும். நான் அவைகளையெல்லாம் தாண்டி தமிழ் மீது பற்று என்பதை விட வெறி கொண்டு எழுதி வைத்திருந்த தத்துவங்களை, கருத்துக்களை, சமூக விளைவுகளை, சூழ்நிலைகளை இளைஞர்களுக்கு, வாழ்க்கைக்கும் வழங்கி வருகிறேன். அந்த வகையில் தமிழ் அன்னையும் அந்த இயற்கையும் எனக்கு ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து கொண்டு இருக்கிறது. அதற்கு ஒரு நன்றியை சொல்லிக் கொள்கிறேன். மேலும் எனக்கு ஆரோக்கியத்தையும், அதே சமயம் என் குடும்ப சூழல், என் கட்டுக்குள் இயங்கும் ஒரு சூழலையும் இயற்கையும் தமிழனையும் வழங்கி கொண்டே இருக்க வேண்டும். அதன் பொருட்டு என் தத்துவங்களையும் கருத்துக்களையும் உங்களுக்கு வழங்கி கொண்டே இருப்பேன் என்று ஒரு உறுதியை கொடுத்துவிட்டு விடைபெறுகிறேன். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.